வணக்கம் பிரவீன். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் காலை 8 மணி முதலே இந்த மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் வராமல் இருக்கின்றனர். குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவு தவிர புறநோயாளிகள் சிகிச்சை வகுப்புகள், மருத்துவ வகுப்புகள் அனைத்தையுமே புறக்கணித்து மருத்துவர்கள் ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 8 மணிக்கு தொடங்க வேண்டிய புறநோயாளிகள் பதிவு நீண்ட நேரமாக நிறுத்தப்பட்டு தாமதமாக தொடங்கிய நிலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக புறநோயாளிகள் மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுவதற்காக காத்திருந்தனர். குறிப்பாக 2 மணி நேர காத்திருப்பை தொடர்ந்து மருத்துவர்கள் இருந்துமே சிகிச்சை அளிக்கப்படாததால் நோயாளிகள் அனைவருமே அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். தொலைதூரங்களில் இருந்து பல்வேறு உடல்நல பாதிப்புகளால் மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் கூட நீண்ட நேர காத்திருப்புக்கு பின்னர் சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும், நோயாளிகளாக வரக்கூடிய பொதுமக்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். குறிப்பாக புறநோயாளியாக கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய நோயாளி ஒருவர் நீண்ட நேரமாக காத்திருந்ததன் காரணமாக அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். மயங்கி விழுந்தும் கூட எந்த ஒரு மருத்துவரும் அவரை பார்க்கவில்லை. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் தான் அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவரை உட்கார வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி மாயாவதி.